தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகிலேயே மிகவும் நீளமான தலைமுடி வளர்த்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த பெண்ணின் சுவாரஸ்யமான கதை. பொதுவாகவே பெண்களுக்கு நீளமான தலைமுடி வளர வேண்டும் என்று ஆசை இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ஒரு அழகை மெருகூட்டும் ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் பொதுவாக இப்படி இருந்தாலும் பெண் ஒருவர் உலகிலேயே அதிகளவு நீளமான தலைமுடிகளை வளர்த்து கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடித்துள்ளார். இந்த சம்பவம் 2023ஆம் ஆண்டு பதிவாகி இருக்கின்றதை அடுத்து இந்த பெண் தற்பொழுதும் தன்னுடைய அந்த முடியினை நீளமாகவே வைத்து பராமரித்து வருவதாகவும் இதற்காக அவர் எவ்வளவு சிரமப்படுகின்றார், எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றார் என்பது தொடர்பிலும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகின்றார். குறித்த பெண்ணுடைய தலைமுடி 7 அடி 9 அங்குலம் நீளமுடியதாக காணப்படுவதாகவும் அந்த பெண் தலை குளிப்பது என்றால் அவருக்கு சுமார் 45 நிமிடங்கள் தேவைப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார். எவ்வளவு நீளமான முடி பெண்களுக்கு இருக்கின்றதோ அதனை பராமரிப்பதற்கும் அவர்களுக்கு அதிகமான நேரம் தேவைப்படும். குறிப்பாகவே இன்றைய காலகட்டத்தில் அதிகமானோர் நீளமான தலைமுடி வளர்ப்பது, நீளமான நகங்களை வளர்ப்பது என்று பல்வேறு விதமான ஒன்றை தெரிவு செய்து அதனூடாக சாதனையாளர்களில் ஒருவராகவே திகழ்ந்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த பெண் உலகிலேயே யாரும் நீளமான முடி அவர் அளவிற்கு வளர்க்கவில்லை என்று கூறப்படுகின்றது. யாராவது ஒருத்தரால் தான் ஒரு சாதனையை நிகழ்த்த முடியும். அதுவும் அவர் முதல் உதாரணமாக இருந்தால் அதற்கு பிறகு சாதனை படைக்க வருபவர்கள் ஏற்கனவே சாதனை படைத்தவர்களுடைய சாதனையை முறியடிக்க விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்த பெண் தன்னுடைய தலைமுடியை நீளமாக வளர்த்தது மட்டுமல்லாது அவர் வெளியில் செல்லும் பொழுது அவருடைய தலைமுடியை பார்த்து பலர் வியப்பில் ஆழ்வார்களாம். அது மட்டுமல்லாது தன்னுடன் ஒரு புகைப்படம் எடுப்பதற்காகவும் விரும்புவார்களாம். தன்னுடைய தலைமுடியை தொட்டு பார்த்து அதனை எவ்வாறு பராமரிக்கின்றீர்கள் என்றும் பலர் கேள்வி எழுப்புவதாகவும் அந்த பெண் கூறியுள்ளார். ஸ்மிதா என்ற பெண் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் வசித்து வருகின்றார். இவர் தன்னுடைய 46 வயதில் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளதை அடுத்து அவர் தன்னுடைய இந்த பயணம் தொடர்பில் கூறுகையில் தான் 14 வயதிலிருந்து தலைமுடி வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வந்ததாகவும் பின்னதாக அவர் அதிகமான நேரம் அதிகமான நாட்களை தன்னுடைய தலைமுடியை பராமரிப்பதற்காகத்தான் செலவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தன்னுடைய தலைமுடி ஒரு நாளைக்கு நிறைய முடி உதிர்வதன் காரணமாக அதனை வெளியே எறியாமல் அதனை ஒரு பொலித்தீன் பையில் தான் பாதுகாத்து வருவதாகவும் கூறியுள்ளார். அப்பொழுது ஆரம்பத்திலிருந்து தான் இவ்வாறு உதிர்ந்த முடிகளை சேகரித்து இன்றளவிலும் தான் அவ்வாறான செயற்பாட்டை பழக்கத்தில் வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பொதுவாகவே பெண்களுக்கு அழகை மெருகூட்டுவது அவருடைய நீளமான கூந்தல் என்றுதான் கூறுவார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து 1980ஆம் ஆண்டில் பெண்கள் அதிகமாக சிகை அலங்காரத்தினை தான் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதனை பார்த்து தான் ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் போன்ற நீள முடியும் அவர்கள் போன்ற சிகை அலங்காரத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய மனதில் தோன்றியதை அடுத்து அவர் இந்த நடவடிக்கையை செயற்படுத்தி வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அவருடைய விருப்பமும் அவருடைய இந்த சாதனையும் வித்தியாசமான முறையில் இருந்தாலும் அவர் பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார். ஏனென்றால் நீள முடி என்பது பெண்களுக்கு தேவையான ஒன்று. அவர்களுடைய அழகு அவர்களுடைய அனைத்து விடயங்களும் அதில் அடங்கி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இவ்வாறு உலகளவிலேயே மிகவும் நீளமான கூந்தலை உடைய பெண் என்ற சாதனையை இந்த பெண் கடந்த 2023ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதியப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது அவருக்கான விருதுகளையும் வழங்கி கௌரவிப்பும் வழங்கி வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் தான் தற்பொழுது இந்த பெண் குறித்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. எல்லோருமே தங்களுடைய தலைமுடியை பராமரிப்பதற்கு என்ன வகையான ஷாம்பூக்கள் என்ன வகையான எண்ணெய்கள் பயன்படுத்த வேண்டும் என்று பலரிடம் ஆலோசனைகளை கேட்டு வருகின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய தலைமுடிகளை பராமரிக்க வேண்டும் என்றால் சரியான விதத்தில் இயற்கையான முறையில் தங்களுடைய தலைமுடிகளை பராமரித்தால் அவர்கள் நீளமான தலைமுடியை பெற முடியும் என்று அந்த பெண் கூறிய கருத்து தற்பொழுது சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இவ்வாறு ஸ்மிதா என்ற பெண்ணுடைய இந்த சாதனைக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.